பாஜக பாமக இடையிலான கூட்டணி ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாகவிருக்கும் நிலையில் பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்கிறாங்களே. தைலாபுரத்தில் உள்ள ராமதாசன் இல்லத்திற்கு அண்ணாமலை, எல் முருகன் உள்ளிட்டோர் பாஜக சார்பில் வந்திருக்கிறார்கள். சார் பெட்டி எல்லாம் உங்க பெட்டி தானே? ஆமா ஆமா இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கை இருந்தா எல்லாம் ஈஸியா எடுத்துட்டு போலாம். நமது பாஜக கூட்டணியில் பாமக 10 தொகுதிகளை கேட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பான ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாகவிருக்கிறது. ஐயா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திக்கலாமா? எனக்கு தெரியும். நல்லது. உனக்கு எனக்கு ஒரே வித்தியாசம் தான் அண்ணாமலை. நான் ஜாதி வெறி பிடிச்சவன், நீ மத வெறி பிடிச்சவன். ஐயா, அது தெரியும். எனக்கு ஒரே டவுட், வன்னியர்களுக்கே பிடிக்கலனாலும் என்ன மைத்துக்கு என்கிட்ட வந்து கூட்டணி வைக்கிறீங்க தெரியல. ஆனா முருகா, காசு கொடுத்தா எங்க வேணாலும் போவா முருகா. இந்த ஆளு அப்படியே இருக்க நல்லது எல்லாருக்குமே. ஐயா, அன்புமணி வெக்கப்படுது, தட்டை மாத்தி நம்ம கூட்டணி சேர்ந்தோம். இந்த கருமத்தை எல்லாம் பார்க்க முடியல. அம்மா, பூ பாலாம் தட்டு எல்லாமே எடுத்து வச்சிருங்கம்மா, முடிச்சுக்கலாம். சரியா? தம்பி இங்க பாரு. மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 தொகுதிகளுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையே. ஐயா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஐயா. மேங்கோ கட்சியா நீங்க? ஆமா. இப்படி முன்னாடி வாங்க. சொல்லுங்க. தீவிர தொண்டைங்க நானு. மாற்றம் முன்னேற்றம் மேங்கோ மணின்னு போட்டிருந்தீங்க. நீங்க ஆட்சி மாற்றம் கொண்டு வரீங்க நான் நினைச்சேன். பார்த்தா அப்படி போய் கூட்டணி வச்சிட்டீங்களா? இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு தம்பி நீங்க கேக்குறது. நல்லா கவனிச்சு பாருங்க. நான் என்ன சொல்லி இருந்தேன் அதுல? அந்த 3 வார்த்தையை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மாற்றம், மாற்றம், முன்னேற்றம், மேங்கோ மணி. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? மாற்றம். மாற்றம். இந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாற்றம். முன்னேற்றம் மேங்கோ மணின்றது அதனால அவங்க கட்சிக்கு முன்னேற்றம். நம்மளால வேற 3வது என்ன போட்டுருந்துச்சு? மேங்கோ மணின்னு போட்டு. நான் தானே, எனக்கான முன்னேற்றம் தானே. அப்ப நீ மக்கள் கண்டிப்பா போடலையா? அது நான் போடவே இல்லை. மக்கள் ஏதாவது இருந்துச்சா? மாற்றம் முன்னேற்றம் மக்கள் என் பெயரா போட்டிருந்தேன். மாற்றம் முன்னேற்றம் என் பெயர். சோ எனக்கு தான் முன்னேற்றம். ஏங்க, அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்ச முறை நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்றதுக்கு என்ன இழிச்ச வாயினுங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன்டா ஏற்படுத்த சொல்றேன்? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னால வந்து கல்யாணம் தெரிஞ்சா ஏன்டா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்துவியாடா? சரி விடு. வழக்கம் போல தொகுதிக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாமாப்பா. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டு சொல்லுது. ஆள்ல கையினுடைய ரூல்ஸ் என்னடா? வாழ்க ஒளிக அங்கேயே இருங்க. ஸ்டெர்லைட் மூடப்பட்டது என்பது அது இந்தியாவிற்கு வந்து எவ்வளவு பெரிய பின்னடைவு என்பதை வருகின்ற காலத்தில் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நிச்சயமா ஸ்டெர்லைட் நிறுவனம் அங்க வரக்கூடாது, திறக்கக்கூடாது. சுற்றுச்சூழலுக்கு அங்க இருக்கின்ற மக்களுக்கு பேராபத்து. இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்கே ஒரு குத்து குத்து, சென்ட்ரல் ஒரு குத்து குத்துதான். ஒரு குத்து குத்துற பாக்குறியா? குத்து. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பு என்ன? பாரதிய ஜனதா கட்சிக்கு மார்க் கொடுக்கணும்னா சைபருக்கு கீழே ஒன்னும் இல்ல. சைபருக்கு கீழே ஏதாவது இருந்ததுன்னா அந்த மார்க் தான் கொடுப்பேன். அவ்வளவு மோசமான ஆட்சின்னு சொல்றாங்க. அது சந்தேகமே இல்லை. என்ன சாதிச்சிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க இவங்க? நான் சொல்றது இந்திய மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, எல்லா மாநிலத்தினுடைய அதிகாரங்கள் எல்லாம் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய நோக்கமே இந்திய புகுத்துறது தான். இந்துத்துவ கொள்கை இதுதான் இந்தியா. ஹிந்து, ஹிந்தி, இந்தியா இதுதான் அதனுடைய கொள்கை. இது வேற என்ன சாதிச்சிருக்காங்க? இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது. இப்போ பாஜகவோடு ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற நிலையில 0க்கு கீழே நான் தேடிங்கிறேன். அதுக்கு மதிப்பெண் போடுறதுக்கு அது கூட எப்படி கூட்டணி வைக்க முடியும்? பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட வரும் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்காதா? 100க்கு 200 விழுக்காடு கூட்டணி வைக்க. இன்னைக்கு
ஒரு கட்சியை எவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ணணுமோ பண்ணிட்டாங்க. திருப்பி அதே இடத்துல ஓடி போய் காலில் விழுகுறாங்க. நமக்குலாம் அந்த ரத்தம் ஓடுது, அந்த ரத்தம் வந்து நமக்கு துடிக்கும். அப்படிலாம் ஒருத்தனை போய் அசிங்கமா பேசி காலில் விழ மாட்டோம். இன்னைக்கு எந்த மானவ ரோசம் சூடு சொரணம் இல்லாம அதே இடத்துல போய் நிக்கணும். அவங்க டயர் நக்கினா நீ எதை நக்க போனாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். என்ன பண்றது? சிபிஐ கேஸ், இன்கம் டாக்ஸ் ரைடு பண்றேன்றாடுங்க. 10.5 விட 10 தான் பெருசு ரைடா. நமக்கு எப்பவும் பெட்டி தான் முக்கியம். சமுதாயமாவது மண்ணாவது. சோர்தம் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா? மதவெறியை தூண்டிட, மக்கள் நிம்மதியை கெடுத்திட, உங்கள் வேலை வாய்ப்புகளை பறித்திட, உங்களை நடு ரோட்டில் நிறுத்திட, உங்களை சோத்துக்கு திண்டாட விட எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறோம் மதவெறியர்களின் கூடாரம். பாஜக பாஜக பாஜக. இது என் பாச கூட்டம். ஆமா ஆமா, காசு வாங்கின கூட்டம். இந்த கூட்டத்தை கூட்டப்பட்ட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். என்னடி வந்தேன் சிலுவையை பிடிச்சு கிழிச்சு போய் எங்களுக்கு பாத்துக்க. முகரே பாரு முகர. இதெல்லாம் தெரியுது வேற உசுரோட நடமாடிக்கிட்டு. நல்ல நாள் மாரி இருந்தாலும் சும்மா வாங்கி கிடக்கு இல்ல எனக்கு. வா இங்க யானே மறுப ஏதோ மோகம் ஏதோ மோகன், பிரதமரின் இந்த வாகன பேரணி எங்கிருந்து தொடங்கி எங்கு முடிவடைய இருக்கிறது? பொதுமக்களிடம் அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? பிரதமர் நரேந்திர மோடியுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இது போன்ற ஒரு சந்திப்பு கிடைத்து விடாதா என்பதுதான் ஒட்டுமொத்த பத்திரிகையாளருடைய எதிர்பார்ப்பாக பல ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட பெரிய திட்டங்கள் நாம் செய்திருக்கின்ற இந்த மோடி அரசுக்கு வருகின்ற காலங்களிலே உங்கள் பொன்னான வாக்குகளை மோடி அரசுக்கு கை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்கள் பொன்னான வாக்குகளை மோடி அரசுக்கு கை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். விளங்கும்டா நாரப்பயல. திட்டங்களுக்கான நிதி பங்கீட்டு முறையில் மாற்றத்தை கொண்டுவர மத்திய அரசு முனைந்திருப்பதால் மாநிலங்கள் கூடுதல் நிதிச்சுமையை ஏற்க வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு கிடைத்து வந்த நிதி பகிர்வை பெருமளவு குறைத்திருப்பதன் மூலம் 14வது நிதி ஆணையம் தமிழ்நாட்டிற்கு பெரும் அநீதியை இழைத்துள்ளது. கடந்த காலங்களில் ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்களுக்கு, மாநில அரசுகளுக்கு மத்திய அரசினுடைய நிதி தாராளமாக மக்களுடைய திருக்கரங்களில் கிடைக்க செய்கின்ற ஆட்சியை உறுதிப்படுத்திய ஒரே தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்தான் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். யூ டிராப் திஸ் டா மாட்டிக்க. என்ன மாப்ளது கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வா. சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, அம்பரம் சுழல்கிறதோ இல்லையோ, மாம்பழம் பழுக்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். 16 மே மாதம் ஜார்ஜ் கோட்டையிலும் காவி கொடி பறந்தே தீரும். ஒன்றியத்துல 10 வருஷமா ஆட்சி பண்ண மோடி இந்திய மக்களுக்கு பண்ண அராஜகம் ஏராளமா இருக்கு. ஆனா இந்த சங்கிங்க
மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு ஊளையிடுறாங்க. சரி, அப்படி பாஜக ஜெயிச்சு திரும்பவும் மோடி ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும்? வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்தியான்ற நம்ம நாட்டோட பேரை பாரத்னோ இல்ல இந்து ராஷ்டிரானோ சங்கித்தனமா மாத்துவானுங்க. RBI, LIC, SBI மாதிரியான எல்லா பொதுத்துறையையும் தனியார் மயமா மாத்திடுவாங்க. பார்ப்பனர்களுக்கு இருக்கிற EWS இடஒதுக்கீட தவிர நாட்டுல OBC, BC, SC, STன்னு யாருக்குமே இடஒதுக்கீடே இருக்காது. சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம், வாரியம்னு எல்லா சிறுபான்மையினர் நலன் சார்ந்த துறைகளையும் நீக்கிடுவாங்க. உயர் சாதி இந்துக்கள் மட்டும் நீதிபதிகளா இருப்பாங்க. அப்புறம் அவங்க சொல்றதுதான் சட்டம். நாடு முழுக்க இருக்க இந்து கோயில் எல்லாம் அதானி கையில போயிடும். அப்புறம் அதானிக்கு கோயில் பிசினஸ் தான். ஸ்கூலு, காலேஜ் எல்லாத்துலயும் சமூக நீதி, சகோதரத்துவம்னு இருக்கிற பாடத்தை எல்லாத்தையும் நீக்கிட்டு ராமாயணம், மகாபாரதம், ஆரியகால வேதம், சடங்குகள், சம்பிரதாயங்கள்னு பாடம் நடத்துவாங்க. தமிழ் மொழியை அழிச்சு நாடு முழுக்க ஒரே நாடு ஒரே மொழின்னு கொண்டு வருவாங்க. ஸ்கூல், காலேஜ்ல கண்டிப்பா ஹிந்தியும் சமஸ்கிருதமும் கட்டாயமாக்கப்படும். பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான சிறப்பு திட்டங்கள், அப்புறம் சலுகைகள் இது எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுவாங்க. பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சகம் இதை எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமாக்கிடுவாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடுகள் பட்டியல்ல இந்தியா முதலிடத்துல இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சனாதனப்படி பெண்கள் அடிமையாக்கப்படுவாங்க. எல்லா உயர் அதிகாரத்திலையும் அவாக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இன்னும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து நாட்டை அடகு வச்சு நாசமாக்கிடுவாங்க. ஆக மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு எந்த சங்கியாச்சும் வீட்டு பக்கம் வந்தா செருப்பாலையே அடிங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.